வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் சிரஞ்சீவி அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். சிரஞ்சீவி ஆகட்டும், நாகார்ஜுனா ஆகட்டும், வெங்கடேஷ் ஆகட்டும், எல்லாருமே அவருக்கு ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு பாண்டிங் இருக்குது. அதில் குறிப்பாக பவன் கல்யாணை பொறுத்தவரையே அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நம்ம தந்தி டிவிக்கு. அதில் கமல் சார் என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவார். ஃபோன் கான்வர்சேஷனு நான் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம், நான் ஜெயிச்சதுக்கப்புறம், டெபுட்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் கமல் சாரை நேராக பார்த்து நான் சொன்னேன், சார் நான் உங்களை நேராக பார்த்து ஐ வாண்ட் டு டேக் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். நேத்திக்கு அவருடைய பிறந்த நாள், அதுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் விஷ் பண்ணியிருந்தாரு. வார்ம் பர்த்டே விஷஸ் டு ஸ்ரீ பவன் கல்யாண், ஹானரபிள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஜனசேனா பார்ட்டி. விஷிங் யூ குட் ஹெல்த் அண்ட் கண்டினியூட் ஸ்ட்ரென்த் இன் யுவர் அன்வேவரிங் சர்வீஸ் டு த பீப்புள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சர்வீஸ் பண்ணுறதை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வாழ்த்தியிருந்தார். அதுக்கு பவன் கல்யாண் பதில் போட்டிருக்காரு, தேங்க்யூ மை டியர் உலகநாயகன் அண்ட் ஹானரபிள் ராஜ்யசபா எம்பி திரு கமல்ஹாசன் அவர்கள் ஃபார் யுவர் வார்ம் விஷஸ். Your unparalleled contribution to the arts and film industry for over 6 decades continue to inspire the entire film fraternity. Wishing you the very best in your political endeavors, political ideologies aside. I respect you and love your work, sir. I love your work. அதாவது 6 decades, அதான் 60 வருடங்களுக்கு மேலாக திரையுலகத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய பணியை நான் எப்போதுமே சல்யூட் பண்ணுறேன்னு ஒரு பிரமாதமான ஒரு பதில் போட்டிருக்காரு. அவருக்கு நம்முடைய பிலேட்டட் பர்த்டே விஷஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக செப்டம்பர் 7 நம்ம இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் அல்பர்ட்டாங்கிறது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த முறை செப்டம்பர் 5 உலகநாயகன் கமல்ஹாசன் போவதாக இருந்தது. அவர் உலகநாயகனுடைய அலுவல்கள் காரணமாக அது செப்டம்பர் 28க்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ செப்டம்பர் 5 அவர் செப்டம்பர் 7 நம்முடைய அமரன் திரைப்படம் அங்கே திரையிட போகிறாங்க. ராஜ்கமல் நிறுவனத்துடைய நிர்வாகிகள், அப்புறம் நம்ம படத்துடைய கதாநாயகன் நம்ம சிவகார்த்திகேயன், அதே மாதிரி படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, அந்த படத்தில் மிக முக்கியமான கலைஞர்கள்லாம் கலந்துக்கிட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன் நடக்க போகுது. அதுக்கு அவங்கெல்லாம் பதில் சொல்லி வெகு சிறப்பாக அது நடக்க போகுது. அதில் நம்முடைய ராஜ்கமலுடைய படம் அதில் திரையிடப்படுறது நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு. இன்னும் அவர் போல இல்லை, அவர் செப்டம்பர் 28 தானே போகிறார். ப்ரோக்ராமில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காரு. ஆர்எஸ் சிவாஜி, நம்முடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவருக்கு சந்தான பாரதி எப்படி ஒரு சகோதரரோ, அவருடைய சகோதரர் ஆர்எஸ் சிவாஜி அவரும் எப்பொழுதுமே ராஜ்கமல்னாலே அதில் சந்தான பாரதி ஆர்எஸ் சிவாஜி இல்லாமல் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ராஜ்கமலில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காரு, நடிகராக இருந்திருக்காரு, நிறையா ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காரு. ஹேராம்லாம் ஃபுல்லாக வேலை பார்த்தாரு. ஹேராமில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அவருக்கு தெரியும், அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அவர் ஹார்ட் ஆப்ரேஷன் கமல் சார் தான் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே கமல் சார் அவர் சீஃப்னு தான் கூப்பிடுவார். இப்போவும் இருந்தால் கமல் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருப்பார். அவரது அன்டைம்லி டெத் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகுந்த ஒரு இழப்பு தான். செப்டம்பர் 2 அவருடைய நினைவு நாள். நேற்றைக்கு போட முடியல. ஸோ இன்னைக்கு அவருக்கு இந்த நினைவஞ்சலி நம்ம செலுத்திக்கிறோம். தேவர் மகன், உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரித்து நடித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த படம் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையெல்லாம் என்ன எழுதுனாங்கன்னா, இந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அதற்கு காரணம் கமலே தான் அட்டப்படமே போட்டாங்க. நான் தேவர் மகன் ஸ்பெஷலு, உங்கள் கமல், அது இதுன்னு ஏகப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் தேவர் மகன் படத்தப்போ வாங்கி வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அதாவது வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அதற்கு முழு காரணம் கமல் தான் எழுதிட்டாங்க. அப்புறம் அந்த படத்தில் முதல்ல எப்பொழுதுமே ஒரு படம் முதல் 3-4 நாள் அது என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. ஒரு கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணும் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க முதல்ல 2-3 நாளைக்கு. அதுக்கப்புறம் தான் அது ஃபிக்ஸ் ஆகும். அப்படி முதல் 4 நாள் மீனா அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் ரேவதி கேரக்டரில் மீனா,
மீனாக்கு வந்து மேக்கப் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, ஒரு டார்க் மேக்கப்பு, ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த மஞ்சள் இதோடு இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப்பே இல்லாமல் ஒரு ஒரு டெஸ்ட்டு, 3 விதமான டெஸ்ட் எடுத்து 4 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ரஷ் போட்டு பார்ப்பாங்க. அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த ஃபிலிமை வந்து ரஷ் தேட்டரில் போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கமல் சாருக்கு வந்து திருப்தியாக இல்லை. அது என்ன காரணம்னா, இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணு வந்து இந்த கேரக்டர்லாம் பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய உருவம், தோற்றம், அந்த சிகை அலங்காரம், இது எல்லாமே வந்து பொருத்தமாக இல்லை. அப்போ நம்ம வந்து ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஒரு 10-15 நாள் கேப் விட்டுட்டு தான் திருப்பி ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ரேவதி வந்ததுக்கப்புறம் அது வேறு லெவலில் அவங்க பாட்டுக்கு கிரவுண்ட் அவுட்டு 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதி. அவங்க எப்படி நடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. பக்காவாக அந்த பஞ்சவர்ணம்ங்கிற கேரக்டருக்கு டெய்லர் மேடு அந்த மாதிரி. ஏன்னா அந்த கேரக்டரை வெவ்வேறு மாதிரி கமல் சார் மாற்றி ரேவதி வந்ததுக்கப்புறம் வேறு விதமாக மாற்றினார். ஏன்னா அவர் ஒரு திரைக்கதை ஆசிரியர் இல்லை, அவருக்கு தெரியும் இந்த கதையை, இந்த கேரக்டரை எப்படி பண்ணால் அதை ஜெயிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி பண்ணக்கூடாதுன்னு எப்படி பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சி அவர் கிரவுண்டை விட்டு வெளியில் அடித்த 6 தான் தேவர் மகன். நடிகர் மயில்சாமி கமலஹாசனுக்கு மிகவும் பிடித்தமானவர், நெருங்கிய நண்பர். எப்படின்னா மயில்சாமி வந்து முதல்ல அந்த மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருந்து ஆடியோ கேசட்லாம் போட்டார். மூர்த்தி, கோபி, மயில்சாமிலாம் அந்த காலகட்டம் ஒரு 85-86 காலகட்டம்னு நினைக்கிறேன், 86-87 அந்த காலகட்டத்தில் ஆடியோ கேசட், அப்போ மிமிக்ரி கேசட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கமல் சாரோட அவருக்கு அந்த அசோசியேஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம கமல் தான் அறிமுகப்படுத்துறாரு மயில்சாமியை. அபூர்வ சகோதரர்கள் ஒரு சண்டை காட்சி, உன் பேர் என்னன்னு மயில்சாமின்னு, மயில்சாமிடா அப்படின்னு இவன் தான்டான்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. எப்படி வையாபுரி அறிமுகப்படுத்தினாரோ அதுக்கு முன்னாடியே அபூர்வ சகோதரர்கள் மயில்சாமி அறிமுகப்படுத்திட்டாரு. மயில்சாமியோட வழக்கம் என்னன்னா, அவர் எப்போ புது கார் வாங்கினாலும் கமல் சார்கிட்ட கொண்டு போய் அவர் தான் ஃபஸ்ட்டு டிரைவ் ஓட்டுவார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார். அப்படி அவர் வந்து இது விஸ்வரூபம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த பொழுது அவர் பையனும் அவரும் போயிருக்காங்க. அவர் பையன் இன்னும் அவருடைய 2 பசங்களுமே போயிருக்காங்க. அவர் பையனுக்கு பேர் வச்சது கமல் தான், அருமை நாயகம்னு பேர் வச்சார். அப்படி இவங்க 3 பேரும் சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டுங்க அப்படின்னோடனே ஹேராம் வந்து ஒரு பெரிய சண்டை காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு பின்னி மில்லில், ஏர்போர்ட் பக்கத்தில், மத்தியான நேரம் ஒரு 2 to 3 டைம். அப்போ வந்து சரி சும்மா ஒரு 10 அடி தான், புது பென்ஸ் கார் வாங்கியிருந்தார் போல் இருக்கு இவர் நம்ம மயில்சாமி. பென்ஸ் வாங்கிட்டீங்களா மயில்சாமி, உட்காருங்கன்னு சொல்லி, சார் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டுங்கன்னா ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரைய போயிட்டு கேட்டை திறக்க சொல்லிட்டாரான். கேட்டை திறந்து வண்டியை ஓட்டினா அவர் பாட்டுக்கு மேலே ஏற்றி ஏர்போர்ட்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடித்து அந்த இது வரைய போயிட்டு தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட சிக்னலில் நிப்பாட்டியிருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாராம். இவர் இப்போ கமல் சாரை பார்த்தா என்ன ஆவார் அப்படின்னு நினச்சாராம் அந்த மயில்சாமி பையன். திரும்பி பார்த்துட்டு கமல் சார்னோடனே அவர் தெரிச்சிட்டாராம் ரியாக்ஷனு. ஸோ அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்களாம். வந்து சொன்னார், இது மாதிரி நானும் இனிமேல் புது வண்டி வாங்கினா கமல் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன், எதாக இருந்தாலும் கமல் சார் ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அவரும் நடிகர் ஆகியிருக்காரு, அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள்.